ஸோ இப்போ வந்து திவ்யா வந்து பயங்கர அப்செட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லாரும் அவங்கள வந்து நீங்கள் கத்துறீங்கன்னு சொன்னாங்க. ஸோ திவ்யா அதை பற்றி நிறைய பேர்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கனிக்கிட்டேயும் வந்து பேசுகிறாங்க. நான் வந்து கமர்தீனுக்காக தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணேன். ஆனால் அவன் வந்து என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். அதாவது கமர்தீன் வந்து அந்த டாஸ்கில் வந்து சொல்லியிருப்பார். இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்களெல்லாம் இப்படி தான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டீங்க. நாங்கள் எல்லாம் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டோம், கத்தி தான் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணிவிட்டு நடந்துக்கிறீங்க திவ்யா. நான் ரொம்ப பொலைட்டாக தான் சொல்லியிருப்பாரு. பட் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் திவ்யா வந்து கமருதீனோட நல்லதுக்காக சொன்னதுனால திவ்யாவுக்கு வந்து அது கொஞ்சம் அஃபெண்ட் ஆகிருக்கும். அதை வந்து கனிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ கனி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீடு அப்படி தான், இப்போ வாட்டர்மெலன் ஸ்டார் கிட்டே எது சொன்னாலுமே அவர் புரிஞ்சிக்கவே மாட்டார். என்ன சொன்னாலும் அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்கவே முடியாது. இவர் கமருதீனும் அதே ஒரு குட்டி வாட்டர்மெலன் மாதிரி தான். ஏன்னா கமருதீன் கிட்டேயும் ஒன்றையும் சொல்லி லேஸில் புரிய வைக்க முடியாது. அப்படியே வாட்டர்மெலன் மாதிரி தான். இவர்கிட்டையும் கொஞ்சம் சொல்லணும்னா எது சொன்னாலுமே அவர் வந்து புரிஞ்சுக்காமல் இது சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லுவார். சில டைம் என்னென்னா கொஞ்சம் அரகண்டாக பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லும்போது திவ்யா சொல்கிறாங்க, இப்போ ஒரு குழந்தை தப்பு பண்ணுதுன்னா அதை நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது, நம்ம அதை கூப்பிட்டு கண்டிக்கணும், அப்போ தான் அதெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் திவ்யா வந்து இந்த வீட்டுக்கு முதல் தடவை வந்திருக்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, நான் கண்டிப்பாக வாட்டர்மெலன் கமருதீனும் டெஃபினட்டாக ஒன்றும் கிடையாது. ஏன்னா வாட்டர்மெலன் சார்ட்ட யாருமே பேசவே முடியாது. யார் என்ன சொன்னாலும் அதை கேட்க மாட்டார். ஆனால் கமருதீன் அப்படி கிடையாது. கமருதீன் கிட்ட பேசினா அன்பாக பேசினா எடுத்து சொன்னால் கேட்டுப்பார். அரோரா சொல்லி நிறைய விஷயம் கேட்டிருக்காரு. அண்ட் அவரோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கானா வினோத் அந்த மாதிரி யாராவது சொன்னாலுமே அவர் நல்லா கேட்டுப்பார். அவர் வந்து பார்வதி கூட இருந்த அந்த 1 வீக்கில் தான் அவர் கொஞ்சம் ரொம்ப எல்லாருக்கிட்டையும் சண்டைக்கு போனாரே தவிர, மற்றபடி அவர் தனிமையாக பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து கண்டிப்பாக குட்டி வாட்டர்மெலன் கிடையவே கிடையாது. இது கனியோட ராங் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.